Hi, my dear beautiful peoples, viewers, children's, good morning. இப்போது வழக்கம் போல தான் நம்ம அப்படியே அந்த ஸ்போக்கன் இங்கிலீஷ் பத்துட்டு பார்க்கலாம். இப்போது இங்கிலீஷ் வந்து நல்லா பேசுகிறாங்கன்னா உடனே அவங்கள வந்து நீங்கள் கிளவர் நினச்சிடாதீங்க. தே ஆர் நாட் இன்டெலிஜென்ஸ். அப்புறம் வந்து இன்னொரு விஷயம் என்னன்னாக்க, ஒவ்வொருவருக்கும் தாய்மொழி தான் ரொம்ப சிறப்பானது. தாய்மொழி மூலமாக தான் நீங்கள் உலகத்தில் இருக்கிற எல்லா மொழியும் கற்றுக்க முடியும். ஸோ அதனால் மொழி வெரி இம்பார்ட்டண்ட். இங்கிலீஷ் ரொம்ப ஒரு நல்ல விஷயம். ஏன்னா நீங்கள் எல்லாமே இங்கிலீஷில் தான் இருக்குது, எல்லாம் இங்கிலீஷில் தான் தெரிஞ்சிக்க வேண்டியது இருக்குது. அதனால் தயவு செஞ்சு இந்த கூச்சம் அதெல்லாம் விட்டுடுங்க. நிறைய இந்த பிஏஎம்ஏலாம் கூட பார்க்குறேன் நான். ஃப்ளூயன்ட்லி அவங்களால இங்கிலீஷ் பேச முடியல. ஸோ இந்த கூச்செல்லாம் விட்டுடுங்க. யாரெல்லாம் கலாச்சாரத்தை பற்றி கண்டுக்காதீங்க. ஆமாம் நல்லா நான் நிறைய ரீட் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய லேர்ன் பண்ணிகிட்டே இருங்க, நிறைய ஸ்பீக் பண்ணிக்கிட்டே இருங்க. இங்கிலீஷ்லேயே நிறைய பேசுங்க. இங்கிலீஷ் படங்கள் பாருங்கள், இங்கிலீஷ் இந்த பாடல்கள் கேளுங்க. ஆட்டோமேட்டிக்காக இங்கிலீஷ் ஒன்றும் பெரிய கஷ்டம்லாம் ஒன்று கிடையாது, ஈஸியாக கற்றுக்கலாம். சரி, நம்ம அப்படியே அந்த கிளாஸ் உள்ளார போகலாம். இந்த பேர் வேர்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. பேர்னு என்ன தெரியுங்களா? அப்படியே சேர்ந்த மாதிரி இருக்கும். ஜோடி வார்த்தைகள் இந்த மாதிரி சொல்லுவாங்க. அது நம்ம பார்க்கலாம், இன்னைக்கு பார்க்கலாம். அதாவது ஒன்று அப்படியே அந்த வரிசைப்படுத்துகிறோம், 1 2 3 4. ஏன்னா உங்களுக்கு நாங்கள் இந்த இப்போ நான் படிக்கிறேன் இல்லை, இதை உங்களுக்கு அங்கே நான் இமேஜை எடுத்து போடுவேன். தாத்தா இந்த காயலாங்கடை, அப்புறம் அந்த மூர் மார்க்கெட்டு, அப்புறம் சந்தையில் இருந்தால் அந்த புத்தகங்கள், ஸ்போக்கன் இங்கிலீஷ் புத்தகங்களை பொறிக்கின்னு வரேன். அப்படியே நான் உங்களுக்கு வந்து அப்படியே படித்து கொடுக்குறேன். என் பிள்ளைங்க படிக்கணுன்ற ஒரு ஆசை. அப்புறம் நீங்கள் படித்தா படிங்க, அப்புறம் அது உங்கள் இஷ்டம். சரி, அப்படியே நம்ம கிளாஸ்க்குள்ளே போகலாம். ஓகேவா? நம்பர் 1, பேக் அண்ட் பேக்கேஜ். பேக் அண்ட் பேக்கேஜ் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, ஒட்டு மொத்தமாக மூட்டை முடிச்சு விடுறேன். பேக் அண்ட் பேக்கேஜ். அடுத்தது 2, பை ஃபிட்ஸ் அண்ட் ஸ்டார்ட்ஸ். பை ஃபிட், நல்லா பை ஃபிட் அண்ட் ஸ்டார்ட் அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி தான். மனம் போனபடி அப்படின்னு சொல்லுவாங்க. பை ஃபிட் அண்ட் ஸ்டார்ட் அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் பை ஹூக் ஆர் குரூக்கு. பை ஹூக் ஆர் குரூக்கு நடைமுறை பாஷைகள், இதெல்லாம் நடைமுறை இப்போ நடக்கிற விஷயங்கள். ஆமாம். பை ஹூக் ஆர் பை குரூக்கு அப்படின்னு சொன்னால் எப்படியாவது பண்ணி கொடுத்துருங்க அப்படி சொல்கிறோம்ல, அந்த மாதிரி. பை ஹூக் ஆர் பை குரூக் அப்படி சொல்கிறாங்களே, அந்த மாதிரி தான். 4, ஆமாம், கட் அண்ட் ட்ரைடு. கட் அண்ட் ட்ரைடு அப்படின்னாக்க மறுபடியும் அதே தான். கட் அண்ட் ட்ரைடு அதே தான். தயாராகுது, எல்லாத்துக்கும் தயாராகுது. கட் அண்ட் ட்ரைடு அந்த மாதிரி. ஓகேவா? அடுத்தது 5, ஃபேர் அண்ட் ஸ்கொயர். ஃபேர், FAIR, ஃபேர் அண்ட் ஸ்கொயர். உண்மையாக. ஆமாம், ஃபேர் அண்ட் ஸ்கொயர் உண்மையாக, அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் நம்பர் 6, ஆமாம், ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட். ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் அந்த மாதிரி. முதலாக. ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் முதலாக அந்த மாதிரி. ஓகேவா? அப்புறம் 7, 7, ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட். ஒட்டியும் வெட்டியும். ஃபார் தூரம், ஃபார்னா தூரம் இல்லையா? ஃபார் அண்ட் அகேன்ஸ்ட் ஒட்டியும் வெட்டியும் அப்படி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது. நீங்கள் பார்த்துருப்பீங்க. அப்புறம் ஆமாம், ஹேண்ட் அண்ட் க்ளவ். ஹேண்ட் அண்ட் க்ளவ். ஆமாம், என்னது? நன்கு இணைந்த ஹேண்ட். க்ளவுஸ் இருக்குதுல்ல, க்ளவுஸு. ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ். க்ளவ் ஹேண்ட் அண்ட் க்ளவுஸ். க்ளவ் அந்த மாதிரி. ஓகேவா? ஹேண்ட் அண்ட் க்ளவ் நன்கிணைந்த அந்த மாதிரி. ஓகேவா? ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட். ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அந்த மாதிரி. கட்டாயமான ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட். சீக்கிரப்பா ஓடுப்பா, ஆமாம், அந்த மாதிரி. ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் அந்த மாதிரி. கட்டாயமாக. அப்புறம் ஹெட் அண்ட் ஃபுட். ஹெட் என்ன? தலை. ஹெட் அண்ட் ஃபுட்டு பாதம். ஹெட் அண்ட் ஃபுட் என்னது? மேலிருந்து கீழ் வர. ஹெட் அண்ட் ஃபுட் மேலிருந்து கீழ் அந்த மாதிரி. ஓகேவா? ஹார்ட் அண்ட் சோல். ஹார்ட் அண்ட் சோல். ஹார்ட் இதயம். ஹார்ட் அண்ட் சோல் உளமாற அந்த மாதிரி. அப்புறம் ஹியூ அண்ட் ட்ரை. ஹியூ அண்ட் ட்ரை இன்னும் TRY ட்ரை. ட்ரை வேறு, அது இல்லை. ஹியூ அண்ட்
ட்ரை. ஆமாம், கூச்சல் குழப்பம். வாட் இஸ் மேன் there? What the hell is going on over there? மேன் ஒரே சத்தமாக இருக்குது சொல்கிறது அந்த மாதிரி தான். ஹியூ அண்ட் ட்ரை. ஆமாம், ஓகேவா. அப்புறம் இன் அண்ட் அவுட். இன் அண்ட் அவுட் இது ஈஸி, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கு. இன் அண்ட் அவுட் சொல்கிறோம்ல அந்த மாதிரி. ஆமாம், இன் அண்ட் அவுட் எல்லாம் நம்ம இன் அண்ட் அவுட் அது மாதிரி எல்லாம். அப்புறம் லைஃப் அண்ட் டேட். லைஃப் அண்ட் டேட். லைஃப் அண்ட் டேட் வாழ்வும் சாவும். லைஃப் அண்ட் டேட் அப்படி சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி. லைஃப் அண்ட் டேட் வாழ்வும் சாவும். அப்புறம் மோர் அண்ட் லேஸ். மோர் அண்ட் லேஸ். மோர் அண்ட் லேஸ் அந்த மாதிரி. ஏறதாழ. மோர் அண்ட் லேஸ் ஏறதாழ. மோர் அண்ட் லேஸ் ஏறதாழ. அப்புறம் நூக் அண்ட் கார்னர். நூக் அண்ட் கார்னர். நூக்கு NWK நூக் அண்ட் கார்னர். ஆமாம், அதெல்லாம் அந்த மூளை முடுக்கெல்லாம் சொல்கிறோம்ல, நூக் அண்ட் கார்னர் அப்படி சொல்கிறோம்ல. மூளை முடுக்கெல்லாம் அதே பேசி தான்ப்பா அந்த மாதிரி சொல்கிறோம்ல, நூக் அண்ட் கார்னர். அப்புறம் ஆமாம், அவுட் அண்ட் அவுட். அவுட் அண்ட் அவுட் ஓகேவா. ஃபுல்லாக முழுதும் அவுட் அண்ட் அவுட். முழுசும் எல்லாம் போச்சுப்பா, அவுட் அண்ட் அவுட்ப்பா அந்த மாதிரி. அப்புறம் பார்ட் அண்ட் பார்சல். பார்ட் அண்ட் பார்சல் பிரிக்க முடியாது. பார்ட் அண்ட் பார்சல். பார்ட் அண்ட் பார்சல் நல்லா புரியுது, ரொம்ப தேவைப்படும் இது உங்களுக்கு. பார்ட் அண்ட் பார்சல் பிரிக்க முடியாத. ஓகேவா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வந்து ரேங்க் அண்ட் ஃபைல். ரேங்க் அண்ட் ஃபைல் ஓகேவா. ரேங்க் அண்ட் ஃபைல். ரேங்க் அண்ட் ஃபைல். ஆமாம், என்னது ஆமாம் இந்த ஈஸ் அ குட் ரேங்க் மேன். ஆமாம், அப்படி சொல்கிறோம்ல அந்த மாதிரி தான். ஓகேவா. அப்புறம் ரஃப் அண்ட் டஃப். ரஃப் அண்ட் டஃப். எப்போ பார்த்தாலும் நல்ல ரஃப் அண்ட் டஃப்பாகவே இருக்கிறான்ப்பா. கரடு முரடாக. ரஃப் அண்ட் டஃப் அந்த மாதிரி. அப்புறம் ஸ்லோ அண்ட் ஸ்டடி. ஸ்லோ அண்ட் ஸ்டடி நிதானமாக. இப்போ ஸ்லோப்பா ஸ்டடியாக போப்பா அந்த மாதிரி சொல்கிறோம்ல. ஸ்லோ அண்ட் ஸ்டடி மேன். ஸ்டடி அந்த ஸ்டடி வேறு இந்த ஸ்டடி வேறு. ஸ்லோ அண்ட் ஸ்டடியாக போ. நான் ஆடுற குச்சியம் மாதிரி ஆடின்னு கிடக்குறேன் அப்படி சொல்கிறாங்களா. தான் ஸ்லோ அண்ட் ஸ்டடி அந்த மாதிரி. ஓகேவா. அப்புறம் டூத் அண்ட் நெயில். டூத் பல்லு. டூத்துனா பல்லு, நெயில்னு நகம். டூத் அண்ட் நெயில் விடாபிடியாக. டூத் அண்ட் நெயில். ஆமாம், டூத் எப்படி பிடிச்சின்னு இருக்குது, நெயில் எப்படி பிடிச்சின்னு இருக்குது, விடாப்பிடியாக பிடிச்சின்னு இருக்கும் அந்த மாதிரி தான். விடாப்பிடியாக. அப்புறம் சம் and substance. Some another sum and substance. Sum and substance ஓகேவா. அது வந்து சாராம்சம். ஆமாம், சம் அண்ட் சப்ஸ்டான்ஸ் ஓகேவா. அது ஒரு நல்ல விஷயம், அப்படியே பார்த்துங்க. அடுத்து அதோடைய அப்படியே வந்து இது ஒரு நல்ல விஷயந்தான். இதுவும் அப்படியே பார்த்துங்க, நல்ல விஷயந்தான். இது வந்து என்னன்னு கேட்டாக்க பழமொழி. இது ரொம்ப முக்கியம். A bird in the hands is worth two in the bush. A bird in the hand is worth two in the bush. நல்லா புரிஞ்சுங்க. A bird in the hand is worth two in the bush. புதரில் ரெண்டு புதரில் இருக்கிற பேர்டு இந்த ஹேண்ட் கையில் இருக்கிற பறவை விட புதரில் ரெண்டு புஷ்ஷு, புதர்ன புஷ், புதருக்குள்ளார ரெண்டு பேர்டு இருக்குது. அது அரசனை நம்பி புருஷனை கை விட்டுடாத சொல்லுவாங்களா, அந்த மாதிரி தான். பேர்டு இந்த ஹேண்ட் இஸ் வேர் டூ இன் த புஷ். ரெண்டு பறவை புதருக்குள்ள இருக்குது, அதை பிடிக்கலாம் அப்படின்றத விட கையில் இருக்கிற அந்த பறவையே போதும் அப்படின்ற மாதிரி தான். அதுக்கு அவங்க என்ன தமிழில் பார்த்தீங்கன்னாக்கா கிடைக்கும், அதாவது ஆமாம், கிடைக்கும் பலாக்காயை விட இருக்கும் கலாக்காய் மேல். கிடைக்கும் பலாக்காயினோ, பலாப்பழம், ஜாக் ஃப்ரூட்டு, அதான் கிடைக்கும் பலாக்காயை விட இருக்கும் கலாக்காய் மேல். அடுத்தது ரெண்டு. இது என்னன்னு பாருங்கள். இது வந்து ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். ஆர்ட் இன்னும் ஆர்ட், ஏஆர்டி ஆர்ட். ஆர்ட் இஸ் லாங் அண்ட் லைஃப் இஸ் ஷார்ட். லைஃப் ரொம்ப சின்னது. ஆர்ட் கலை ரொம்ப ஆமாம். கல்வி கரையில் கற்பவர் தான் சிலர். என்னது? கல்வி கரையில் கற்பவர் நாள் சிலர். கற்பவர் நாள் சிலர். கல்வி கரையில். ஆமாம், கையளவு சொல்கிறாங்கள்ல, கட்டுறது கையளவு சொல்கிறாங்கள்ல. மண், கடல் மண்ணை எண்ண முடியுமா? எண்ண முடியாது. அப்படி தான் வேறு. ஆர்ட் இஸ் too long. Art is long and life is short. லைஃப் ரொம்ப சின்னது, ரொம்ப வெரி ஷார்ட் லைஃப். ஓகே. அடுத்தது மூணு. ஆமாம், blood is thicker
தென் வாட்டர். பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். பார்த்தீங்கன்னாக்கா நான் ஆடாவிட்டாலும் தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும். பிளட் நம்ம வாட்டரை விட திக்குன்றான். வாட்டர் பிளட்டினும் அந்த பிளட் இஸ் திக்கர் தென் வாட்டர். தான் ஆடாவிட்டாலும் தன் தசை ஆடும் அப்படி சொல்கிறாங்க. ஸோ அதே மாதிரி தான். அப்புறம் பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. அதாவது வெறுங்கை முழம் போடாது. பேர் வேர்ட்ஸ் இந்த வெட்டி பேச்சு தான், சின்ன பேச்சு. இதை இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறேன், வெட்டி பேச்சு, அடிக்கடி வெட்டி பேச்சு தான் பேசின்னு இருக்கிறேன். அது வேலைக்கு ஆகாது. 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. ப்ராக்டிக்கல் தான் எப்பவுமே மெயின். அதான் காலத்தில் வாழ்ந்தான், இந்த காலத்தில் வாழ்ந்தான், அவன் வாழ்ந்தான், இவன் வாழ்ந்தான். கலிங்கத்து போர், சேரன் சோழன் பாண்டியன் பல்லவன்லாம் சோறு போட மாட்டான். கல்வி சோறு போடும். அதனால தான் என் பிள்ளைங்களுக்கு நான் கல்வியை கற்றுக்கொள்ளுங்கள் என்று நான் சொல்கிறேன். கல்வி தான் உனக்கு முக்கியம். இன்றைய தினம்தான் உனக்கு முக்கியம். நேற்று தினம் முக்கியம் இல்லை, நாளைக்கு தினமும் முக்கியம் இல்லை, இன்றைய தினம் முக்கியம். நேர்மையோடு உண்மையோடு நன்றாக உழைத்து இந்த மாதிரி கல்வி அறிவோடு யாரையும் துன்புறுத்தாமல் ஏமாற்றாமல் அவங்க சொத்துக்கு ஆசைப்படாமல் பொறாமப்படாமல் போராமப்படாமல் இந்த மாதிரிலாம் இருந்தால் போதும். வாழ்க்கை ரொம்ப நல்லா இருக்கும். ஓகேவா? பேர் வேர்ட்ஸ் பை நோ பார்லி. வெட்டி பேச்சு வேலைக்கு ஆகாது. பார்லி வாங்க முடியாது. பார்லி அரிசி இருக்குதுல்ல, பார்லி இன்னும் பார்லி கஞ்சிலாம் சொல்கிறோமே, அது வாங்க முடியாது. வெறுங்கை முழம் போடாது. வெறுங்கை முழம் போடாது. அப்புறம் பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். என்னது? பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர். பேர்ட்ஸ் இருக்குதுல்ல, அந்த ஃபெதர் இருக்குது. பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் இனம். ஆமாம், ஃப்ளாக் டுகெதர். ஆமாம், இனத்தோடு தான் சேரும். இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு. இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு. இந்த வாத்துலாம் இருக்குதுல்ல, அது கூட்டமாக தான் போகும். வாத்து வாத்து அப்படி சொல்ல கூட்டமாக தான் போகும். ஒன்று பிரிஞ்சிட்டாலும் காலி. அந்த மாதிரி தான். இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு. அந்த மாதிரி. ஆமாம், பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் ஃப்ளாக் டுகெதர். ரைட்டா? மறுபடியும் பாருங்கள். பேர்ட்ஸ் ஆஃப் த சேம் ஃபெதர் என்னது? ஃப்ளாக் டுகெதர். ரைட்டா? சரி. இனத்தோடு வெள்ளாடு தன்னோடு. அதுக்கு அடுத்தது 6. 6 என்னன்னு பார்த்தாக்க, ஆமாம், கம்மிங் ஈவென்ட்ஸ் கேஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர். கம்மிங் ஈவென்ட்ஸ் காஸ்ட் தேர். கம்மிங் ஈவென்ட்ஸ் காஸ்ட் தேர்னா என்னது? ஷேடோஸ் பிஃபோர். ஆமாம், வரும் முன்னு. அதையே ஆமாம் அது என்னது பாருங்கள். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆமாம். அதான் கம்மிங் ஈவெண்ட்ஸ். நமக்கு முன்னே எச்சரிக்கை, விழிப்புணர்ச்சி, இந்த மாதிரி நிறைய விஷயம். ஜுரம் வந்ததுன்னா வேறு ஏதோ பெரிய வியாதி வரப்போகுதுன்னு தான் அர்த்தம். எச்சரிக்கை, அவேர்னஸ், பிவேர். அந்த மாதிரி தான் ஏற்கும். ஆமாம். கம்மிங் ஈவெண்ட்ஸ் கேஸ்ட் தேர் என்னது? ஷேடோஸ் பிஃபோர். ஷேடோஸ் முன்னாடியே காட்டிடும் நமக்கு. இன்னும் ஆகப்போகுது, ஏதோ ஆகப்போகுது. இப்போ வெள்ளம் வரப்போகுதுன்றாங்க. ஆமாம், நீர்பிடிப்பு நிலங்கள் எல்லாம் கடலுக்குள்ளே போயிடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நம்ம மதிக்க மாட்டோம், கேட்க மாட்டோம். நான் வந்தால் தான் எல்லாருமே அப்படி தான். எல்லோரும் சாவ போகிறேன், நானும் சாவ போகிறேன். அப்படி தான் இருக்குது. அப்படி இருக்கக்கூடாது. ஆமாம். வெள்ளம் வருவதற்கு முன்னே அணையை கட்டிவிட வேண்டும் இல்லையா? அதுதானே முக்கியம். வெள்ளம் வந்ததுக்கப்புறம் என்னத்துக்கு என்னது கண்ணு கட்டதுக்கப்புறம் சூரிய நமஸ்காரமா? வேஸ்ட் இல்லையா? அது மாதிரி தான். கம்மிங் ஈவென்ட்ஸ் கேஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர். கம்மிங் ஈவென்ட்ஸ் கேஸ்ட் தேர் ஷேடோஸ் பிஃபோர். யானை வரும் பின்னே மணி ஓசை வரும் முன்னே. அதே மாதிரி 7. டோன்ட் கேரி கோல் டு நியூ கேஸ்டில். என்னது? டோன்ட் கேரி என்னது? கோல் டு நியூ கேஸ்டில். ஆமாம், கொல்லன் பட்டறையில் ஊசி விற்காது. கொல்லன் பட்டறையில் ஊசி விற்காது. கொல்லன் பட்டறையிலும் அதாவது இன்னும் கூட சொல்லுவாங்களப்பா, இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கின்னா வேலை, அந்த மாதிரிலாம் சொல்லுவாங்களே. இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கின்னா வேலை, அந்த மாதிரி தான். டோன்ட் கேரி கோல் டு நியூ கேஸ்டில்னா அரண்மனை.
அரண்மனை கேஸ்டில் எதுக்கு வேறு அது எதுக்கு கேஸ்டிலுக்கு எதுயா நீ வந்து கோல் மீன்ஸ் வாட் நிலக்கரி. ஆமாம், அரண்மனைக்கும் நிலக்கரிக்கும் என்ன சம்மந்தம் இருக்குது? எங்கே அதுக்கு கரண்ட்டு அது எதுக்கு? அதுக்கு நிலக்கரி ட்ரெயினுக்கு தேவைப்படும், அதுக்கு தேவைப்படும், எங்கே தேவைப்படுமோ நாங்கள் அதை எடுத்துன்னு போனோம். ஆமாம், இரும்பு அடிக்கிற இடத்துல ஈக்கின்னா வேலை அந்த மாதிரி தான். கொல்லன் பட்டறையில் ஊசி விற்காதே, கொல்லன் பட்டறையில் ஊசி விற்காது. நிறைய பழமொழி இருக்குது இது மாதிரி. ஆமாம், காற்று அடிக்கிறப்போ காற்று அடிக்கும்போது என்னமோ சொல்லுவாங்களேங்க, காற்று அடிக்கும்போது மழை காற்று விற்காதையா, என்னமோ மழை வரும்போது உப்பு விற்காத, அந்த மாதிரி ஏகப்பட்டது இருக்குது. தாத்தாவுக்கு டக்கு ஞாபகத்துக்கு வரல. ஸோ இந்த மாதிரி டோன்ட் கேரி கோல் டு நியூ கேஸ்டில், டோன்ட் கேரி டு கோல் நியூ டு கேஸ்டில். ஓகேவா? சரி, கொல்லன் பட்டறையில் ஊசி விற்காது. தென் ஆஃப்டர் திஸ் வந்து டிஸ்டன்ஸ் லேண்ட்ஸ் சார்ம்ஸ் டு திங்ஸ். என்னது? இக்கரைக்கு அக்கறை பச்சை. ரொம்ப எல்லாரும் ஆமாம், தங்கிட்ட இருக்கிறத விட்டுட்டு ஆமாம் பிறர்கிட்ட இருக்கிறத நினச்சி புலம்புறவங்க தான் அதிகம். ஆமாம், என் மண்டாட்டி அழகு அப்படி இருக்கும் பொழுது பக்கத்து வீட்டுக்காரி பள்ளி மாதிரி இருப்பாள், என்ன தொடப்பூச்சி மாதிரி இருப்பாள். அதனால தான் ஆசை அதிகம் போகும். அதுதான் மனிதனுடைய இயல்பு. அது தவறு, அது இருக்கக்கூடாது. ஓகேவா? என்னது டிஸ்டன்ஸ், என்னது டிஸ்டன்ஸ் லேன்ஸ் சாம்டு திங்ஸ். டிஸ்டன்ஸ் ரொம்ப தொலைவில் இருக்கிறது தான் அப்படின்னா பார்க்குறது பச்சைன்னு இருக்கும். கிட்ட போனால் தான் தெரியும் அது எதுக்குமே உதவாதுன்னு. ஆமாம், டிஸ்டன்ஸ் லேன்ஸ் என்னது சாம்டு திங்ஸ். சாமின்னா ரொம்ப சாமாக இருக்காம்பா, சாக்லேட் பாய் எல்லாம் சொல்கிறோம், சாம்ஸ் டு திங்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் லேன் சாம்ஸ் டு திங்ஸ். ஓகேவா? இக்கரைக்கு அக்கறை பச்சை. அப்புறம் 9 டோன்ட் ராப் பீட்டர் டு பே பால். நல்ல அருமையான, எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பழமொழி. டோன்ட் ராப் பீட்டர் டு பே பால். டோன்ட் ராப் டு பீட்டர் திருடி பாலுக்கு கொடுக்காத. அது மாதிரி தான். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காது. அங்கே வேறு மாதிரி இருக்கும், இங்கே வேறு மாதிரி. பட்டு இங்கே ஆமாம், இங்கே என்ன இருக்கு? டோன்ட் ராப் பீட்டர் டு பே பால். அங்கே இது வேறு உடனே நாங்கள் அங்கே ஒன்று எழுதி, அங்கே இங்கிலீஷில் வேறு மாதிரி இருக்குது, தமிழில் வேறு மாதிரி நீங்கள் அர்த்தம் சொல்கிறீங்களே அப்படின்னு நினைக்கக்கூடாது. ஓகே, இந்த மாதிரி தான். ஆமாம், கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காது. அதுதான். இன்னொருத்தவங்கள்ட்ட திருடி இன்னொருத்தவனுக்கு கொடுக்குறது. ஒருத்தவங்கள்ட்ட எடுத்து இன்னொருத்தவங்க கொடுக்குறது தப்பு. உங்கள்கிட்ட இருந்தால் கொடு, இல்லை கொடுக்காம போ. இல்லை, ஆமாம், ஒருத்தவங்க நீ உதவி செய்யலையா உபத்திரம் பண்ணாத. இதுதானே, இதுதான் முக்கியம். ஸோ அந்த மாதிரி தான். டோன்ட் ராப் டு பீட்டர் திருடி பாலுக்கு கொடுக்காத. அதுதான். டோன்ட் ராப் பீட்டர் டு பே பால். டு பே கொடுக்குறது. பே மீன்ஸ் பேனா அதான் பே கொடு. அந்த மாதிரி தான். டோன்ட் ராப் பீட்டர் டு பே பால். அந்த மாதிரி தான். கடை தேங்காயை எடுத்து வழி பிள்ளையாருக்கு உடைக்காத. அப்புறம் டு நாட் லுக் gift has in the mouth. ஓகேவா? நல்ல விஷயங்க இது. ஆமாம், என்னது இப்போ இந்த கொடுத்த மாட்டு பல்ல பிடிங்கி பார்க்குறது. இந்த என்னது தானமாக ஃப்ரீயாக கொடுக்குறோம்ல, ஃப்ரீயாக கொடுத்தத பல்ல பிடிச்சி பார்க்குறது. கொடுத்தானா சரி வாங்கிட்டு போ. நான் நிறைய பேருக்கு சோறு கொண்டு போய் கொடுப்பேன். இந்த ஏழைகள் பஸ் ஸ்டாண்ட்லாம் சோறு கொண்டு போய் கொடுப்பேன். யாரை பார்த்துறா பிச்சைக்காரங்க சோறு கொடுக்க வந்த போலாம் அப்படின்னு அடிக்க வருவாங்க பிச்சைக்கார ராஸ்கல். அதனால் அவனுங்களுக்கு நான் கொடுக்குறதே இல்லை, விட்டேன் ஒரு காலத்து. முன்னெல்லாம் எங்கள் அப்பா இறந்த தினம், என் பையன் இறந்த தினம், அந்த மாதிரி தினத்துக்கெல்லாம் வந்து சாப்பாடு ஒரு 30-40 சாப்பாடு எடுத்துன்னு போய் சரி பசிக்கிறவங்களுக்கு கொடுக்கலாமே போனால் ரொம்ப கொழுப்பு பிச்சைக்கார பயலுக்கு. ஒருத்தவங்க அடிக்க சடையெல்லாம் பிடிச்சிட்டான் என்ன விட்டேன். இனிமேல் திட்டு ராசுகளுக்கு கொடுக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு அடையிலேருந்து நான் கொடுக்குறதில்ல யாருக்கு. ஆகாத ரொம்ப வந்து கெஞ்சி கேட்டால், அதுவும் பசியோடு இருக்கான்னு தெரிஞ்சால் சோறு தான் வாங்கி கொடுப்பேன். காசெல்லாம் 10 பைசா கொடுக்க மாட்டேன். 10 பைசா ஒரு பையில கொடுக்க மாட்டேன்.
பசிக்குது, அதுவும் பார்ப்பேன், அவன் கண்டுபிடிப்பேன் பசியோடு இருக்கிறானா, மூஞ்சி எப்படி இருக்குது, கை எப்படி இருக்குது, கால் எப்படி இருக்குது, விரல் இருக்கா விரல் இல்லையா, உண்மையிலேயே அவனுக்கு பசி இருக்கா, எல்லாம் ஆராய்ச்சி பண்ணுவேன். ஒரு தடவைக்கு 100 தடவை ஆராய்ச்சி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் நானே கூட்டின்னு போய் சோறு வாங்கி கொடுப்பேன். காசெல்லாம் கையிலலாம் கொடுக்க மாட்டேன். ஸோ ஓகே, do not look a gift has in the mouth. நம்ம கிஃப்ட் ஹார்ட்ஸ்ன்னா என்னது, தானமாக கொடுத்து குதிரை பல்ல பிடிச்சி பார்க்காத, அது மவுத்துன்னா பல்ல பிடிச்சி பார்க்காத, அதுதான். தானமாக கொடுத்த மாட்டை பல்லை பிடித்து பார்க்காதே, அங்கே ஹார்ஸ் இருக்குது, ஏன் கவுன்னு போடலன்னு சொல்லலாம் கேட்கக்கூடாது. ஏன்னா அங்கே ஹார்ஸ் போட்டுருக்கு, நீ மாடுன்ற அந்த மாடு மாதிரிலாம் என்கிட்ட கேள்வி கேட்கக்கூடாது, புரியுதா அம்மா? அப்படிலாம் பழமொழி. ஆமாம், இதுக்கு 1000 அர்த்தம் இருக்கும். இந்த பழமொழியை ஆள் 10 விதமாக பிரித்து மேய்வான். இந்த புஸ்தகங்கள்லாம் அப்படி தான், இந்த சரித்திரங்கள்லாம் அப்படி தான் மேய்ஞ்சிருப்பானுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நீ இருக்கிற தம்பி, நீ ஒரு சரித்திர நாயகனாக மாறிட்ட. உன் கூட ஒரு 200 பேர் உன் கூட பயணம் செஞ்சுருப்பான். உன் கூட தம்பியே ஒரு 200 பீப்புள்ஸ் உன் கூட பயணம் செஞ்சுருப்பான். உன் வாழ்க்கையில் நல்லது கட்டுது அது இது கூடவே இருந்திருப்பான், போயிருப்பான், வந்திருப்பான், இருந்திருப்பான். ஆமாம், நீ சரித்திர நாயகனாக ஆன உடனே கமர்ஷியல் காசுக்கோசரம் உன்னை பற்றி நல்லா எழுதுகிறோம் இருப்பான், தப்பாக எழுதுகிறோம் இருப்பான், இல்லாததெல்லாம் சொல்லுவான். நீ அந்த மாதிரி நடந்திருக்காது. ஜென்மத்தில் நீ அந்த மாதிரி பேசியிருக்க மாட்டான், பார்த்துருக்க மாட்டான், உன் கூட அவன் இருந்திருக்க மாட்டான். இருந்தாலும் உன்னை பற்றி தாறுமாறாக எழுதுவான். பெரிய துட்டு பைத்தியக்கார பசங்க ராஸ்கல்ஸ். அதனால தான் இந்த சரித்திரங்கள்லாம் ஜாஸ்தி பார்க்காத. 8 சுரக்காய் கூட்டுக்கு உதவாது. இன்றைக்கு உனக்கு உதவுபவர்கள் யார்? நீ எங்கே போகணும், என்ன பண்ணணும், படிக்கணுமா, படிக்க வேணாமா, வேலைக்கு போகணுமா, சம்பளம் கொடுத்தானா, பொண்டாட்டி நல்லா இருக்குதா, பிள்ளைங்க நல்லா இருக்குதா, அதுங்க எங்கெங்கே போகுது, எப்படி வருது, ஒழுங்கான வாழ்க்கை அதுங்க நட்டுதா, தப்பு பண்ணால் தண்டிக்கணும், கண்டிக்கணும், இந்த மாதிரி விஷயங்களை ஈடுபடணும். சரியா சில்ட்ரன்ஸ்? ஓகேவா? இது ரொம்ப முக்கியம் சில்ட்ரன்ஸ். இதெல்லாம் நீங்கள் தவிர்க்கக்கூடாது. இன்றைக்கி சமுதாயம் ரொம்ப மோசமாக இருக்குது. இப்போ வரைக்கும் பெரிய பெரிய பேரிடர்கள்லாம் வேறு வருதுன்னு சொல்கிறாங்க. இப்போ பார்த்தா ஆமாம், இந்த அறிக்கைகள் வாக்குறுதிகள் இதெல்லாம் கொடுக்காத. சரியா? எவன் சொல்கிறதையும் முதல்ல நீ கேட்காத. உன்னை மற்றும் நீ வழி நடத்தி கொண்டு போய்கிட்டே இரு. தாத்தா சொல்கிறத கூட நீ கேட்க வேண்டாம். உனக்கு பிடிச்சா கேளு, பிடிக்கலையா ஸ்கிப் பண்ணிட்டு போயிட்டே இரு. ஏன்னா குற்றம் குறை ஏதுமற்ற ஜீவன் இங்கு யாரடா? எல்லாருமே தப்பு தான். எல்லாருமே தப்பு தான். ஆமாம், யாருமே என்னது ரியல் கிடையாது. பர்ஃபெக்டாக இருப்பாங்க. பர்ஃபெக்டிலிருந்து வேற செய்யலாம். பர்ஃபெக்ட்னா டைய கட்டிக்கிறது, பேண்ட்டு கோட்டு ஷூட்டு கீட்டுலாம் போட்டுக்கிட்டு நல்லா நிறைய படித்து வச்சுக்கிட்டு மக்களை எப்படி ஏமாத்துறது என்பது தான் பர்ஃபெக்ட். நடிப்பு. பர்ஃபெக்டாக ட்ரெஸ் பண்ணிக்கின்னு ஏமாத்துறது ஏழை மக்களை, பாவம் பகுத்தறிவு இல்லாத மக்களை வேதம் படித்து விட்டு ஏமாற்றுவது. வேதம் படித்தவன் ஏமாற்றலாமா? தப்பு இல்லை. எவ்வளோ பெரிய பாவம் அது. அதை தான் செய்வான். அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால தான் சமுதாயம் அழிஞ்சின்னு இருக்குது, உலகம் அழிஞ்சின்னு இருக்குது. இயற்கையை எப்படி சுரண்டிட்டாங்க பார்த்தல. இயற்கையை விட்டு வச்சுருக்காங்களா? பிள்ளைக்கு இயற்கைக்கு ஏன் கோபம் வராது? அதான் இப்போ கோபம் வருது. ஸோ எனிவே மை டியர் பியூட்டிஃபுல் சில்ட்ரன்ஸ், 8 வயதுக்கு கீழே இருக்கக்கூடிய என் செல்ல பிள்ளைகளே, நீங்கள் எல்லோரும் முத்தம்பார்கள். உங்களுக்கு பாவம் எந்த ஒரு தப்பு தண்டாலாம் இப்போ செய்ய தெரியாதா? நான் 8 வயசுக்கு மேலே ஆகிட்டேன், ரொம்ப தவறு செய்ய ஆரம்பிச்சிடறாங்க. அதனால தான் 8 வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள் மேலே எனக்கு பாசம் அதிகரிப்பது இல்லை. ஆமாம், அந்த 10 வயசுலேருந்து 17 வயசு வரைக்கும் உள்ளவங்க தான் இந்த மீடியாவில் வீடியோஸ் போடுறீங்க, பண்ணுறீங்க, செய்கிறீங்க, போகிறீங்க. செக்ஸ் படம், தொப்புள்ள ஆம்லெட் போடுறது, தொப்புள்ள பம்பளம் விடுறது, எவ்வளோ இதெல்லாம் தவறு செல்லுங்களே. வாழ்க்கை என்பது உன்னிடம் மட்டும்தான் இருக்குது. உன்னையே நீ அறிவாய், உன்னையே நீ அறிந்து கொள்வாய். நீ, உன் மனைவி, உன் குழந்தைங்க மட்டும் அப்பா அம்மா கூட உதறி விட்டுரு. நான் அப்பா அம்மா அவங்க கூட நீ பெருசாக பார்க்காத. உன்னை நம்பி ஒரு பொண்டாட்டின்னு ஒருத்தர் வருவான், குழந்தைங்கன்னு வருவாங்க, அவங்கள மட்டும் அனாதையாக்கிடாத. ஓகே, எனிவே தாத்தா, மீண்டும் நாளைக்கு இன்னொரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ. பாய் பாய். குட்.